ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशबदर्श नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालपङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं ओम् अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधाय श्रीमती जयपताका स्वामी नामिने नमो आचार्यपदा नित्यकृपणे गौरवात्मता नगरकरामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधाय श्रीमती भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तेजधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். ஸோ நம்ம இந்த 16வது அத்தியாயத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜம்புத்வீபம். ஏன்னா எதுக்காக நம்ம இந்த ஜியோகிராஃபி புவியியலை பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், திரும்ப இந்த பௌதிக உலகத்துல நம்ம பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும், மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. அந்த 14 லோகத்துல நாம் இருக்கிறது 7வது லோகம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உலகங்கள் எப்படி எப்படி இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஸோ எவ்வளவு நீள அகலத்துல இருக்கு அப்படின்னுட்டு அனைத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ பரீட்சித் மகாராஜ் சுகதேவர் கிட்ட கேட்கிறார், ஆக்சுவலா எனக்கு இந்த பூமண்டலம் எப்படி இருக்கும், சூரியனுக்கும் பூமண்டலத்துக்கும் எவ்வளவு தூரம், இதை பற்றி எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த ஏன்னா இப்ப பாருங்க, அவர் வெறும் 7 நாள்ல அவருக்கு மரணம் இல்லையா? ஆனாலும் இப்ப அவர் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அவருக்கு எனக்கு அப்புறம் ஏன்னா இப்ப நான் இதை கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னாலும் மற்றவங்களுக்காவது இது யூஸ் ஆகுமே. ஏன்னா அவர் மட்டுமா கேட்டுன்னு இருக்காரு அந்த இடத்துல, நிறைய பேர், நிறைய ரிஷிகள், பெரிய பெரிய மகான்கள், பக்தர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் கேட்கட்டுமே அப்படின்னுட்டு தான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன்னா அனைத்து அந்த இடத்தினுடைய நீள அகலம் எவ்வளவு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் அவர் கேள்வி கேட்கிறாரு. ஸோ அப்படி கேள்வி கேட்கும்போது, ஏன்னா நம்ம போன வகுப்புல கடைசியா நம்ம பார்த்தோம் என்ன, மகாராஜா பிரியவிரதன் தன்னுடைய தேர் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு, ஃபுல் லோகத்தை அவர் சுத்தினாரு. அப்படி சுத்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே இடத்துல தேர் சுத்தி சுத்தி என்ன ஆகும், அந்த இடம் பள்ளமாக மாறும் இல்லையா? ஒரே இடத்துல இப்ப செக்கு ஆடுற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த இடம் அப்படியே கொஞ்சம் அந்த இடம் மாடுங்க சுத்தி சுத்தி அந்த இடத்துல அந்த சக்கரம் சுத்தி சுத்தி ஒரு மாதிரி பள்ளமா ஆகும் இல்லையா? அது போல இவர் பிரியவிரதன் அவர் தன்னுடைய தேரை எடுத்துட்டு அவர் சுத்தினார். சுத்தி இந்த மொத்த லோகங்களும் எப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா 7 தீவுகளாகவும் 7 கடல்களாகவும் மாத்தி வச்சிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு இடத்த அவர் கொடுத்தாச்சு, அதாவது ஒவ்வொரு தீபமா மாறிடுச்சு. ஸோ அதாவது முதல் மகன் ஆக்னீத்ரன், அவருக்கு ஜம்புத்வீபம். 2வது மகன் இத்மஜிஹ்வான், அவருக்கு பிளக்ஷத்வீபம். அடுத்தது 3வது மகன் யக்ஞபாகு, அவருக்கு ஷால்மலி தீபம். இரண்யரேதான் 4வது மகன், அவருக்கு குஷத்வீபம். 5வது கிருதப்ருஷ்ட, அவருக்கு கிரௌஞ்ச தீபம். 6வது மகன் மேதாதிதி, அவருக்கு ஷாகத்வீபம். அடுத்தது வீதி ரோத்ரன், ஸோ அவருக்கு புஷ்கர தீபம். ஆனா எல்லாருக்கும் சம பங்கா, ஆனா இந்த காலத்துல நாமெல்லாம் எப்படி சம பங்கா பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? இப்ப 5 பசங்க அப்படின்னா நம்ம கிட்ட 5 கோடி இருக்கு அப்படின்னா 5 பசங்களுக்கும் ஒவ்வொரு கோடியா கொடுக்கணும் இல்லையா? ஆனா இவர் எப்படி பிரிச்சிருக்காரு பாருங்க. அதாவது முதல் மகனுக்கு அந்த இடம் 1,00,000 யோஜனை. நம்ம மொத்தத்தையும் யோஜனைகளை பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கிலோமீட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு யோஜனை அப்படின்னா 8 மைல்.
அப்ப 8 மைல நீங்க கிலோமீட்டர் கணக்குல பார்த்தா இன்னும் அது அதிகமாகும். அதனால நம்ம வந்து யோஜனைகள்லயே பார்த்துடலாம். யோஜனைகள் இல்லன்னா மைல்கள். ஸோ இந்த இதுலயே பார்த்துடலாம். கிலோமீட்டர் கணக்கு போட்டோம் அப்படின்னா, இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ எண்ணிக்கை வந்து நமக்கு அதிகமா சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து யோஜனைகள் இல்லன்னா மைல்கள் இதுலயே பார்த்துடலாம். ஆனா ஒரு யோஜனை 8 மைல். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து முதல் மகனுக்கு வந்து 1,00,000 யோஜனை இருக்கக்கூடிய இடத்த குடுத்தார். அந்த தீபத்த குடுத்தாச்சு. 2வது மகனுக்கு 2,00,000 யோஜனை. பாருங்க, ஒவ்வொரு முதல் மகன விட 2வது மகனுக்கு டபுள். 2வது மகனை விட 4வது அதாவது 3வது மகனுக்கு வந்து அத விட டபுள். இப்ப பாருங்க 3வது மகன் யாரு? யக்ஞபாகுன்னு சொன்னேன் இல்லையா? அவருக்கு வந்து 2வது மகனுக்கு எவ்வளவு குடுத்தார்? 2,00,000 யோஜனை குடுத்தாரா? 3வது மகனுக்கு 4,00,000 யோஜனை. அவ்வளோ பெரிய தீபத்த குடுத்தாச்சு. அ. அடுத்தது 4வது மகனுக்கு வந்து 8,00,000 யோஜனை. அத விட டபுள். ஓகே. 2, 2ஆ. எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிண்டே வரணும். அடுத்தது வந்து கிருதபிருஷ்ட அவருக்கு வந்து 14,00,000 யோஜனையில இருக்கக்கூடிய பெரிய தீபம். அத விட 6வது மகனுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஷாகத்வீபம். அது வந்து 32,00,000 யோஜனை. அடுத்தது 7வது மகனுக்கு வந்து புஷ்கர தீபம். அது வந்து 64,00,000 யோஜனை. பாருங்க, முதல் மகனுக்கு எவ்வளவு? 1,00,000 யோஜனை. கடைசி 7வது மகனுக்கு எவ்வளவு? 64,00,000 யோஜனை. பாருங்க, அப்ப எவ்வளவு பெருசு. அப்படியே முதல்ல விட 2வதுக்கு டபுள், 2வது விட 3வது மகனுக்கு டபுள், 3 விட 4க்கு டபுள், இப்படியே டபுள் டபுளா போய் கடைசியில 7வது மகனுக்கு 64,00,000 யோஜனை. ஏன் அப்படி பிரிச்சாருன்னு அவர தான் கேட்கணும். ஸோ அதனால நம்ம ஏன்னா இப்ப இப்படியெல்லாம் பிரிச்சு குடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பசங்களே நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க. அதனால அந்த காலத்துல பண்ணத இப்ப நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஏன்னா அந்த காலத்துல பாருங்க, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிற குழந்தைங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப நெறைய கேஸ் அப்பா மேலேயே போடுற பசங்கலாம் இருக்காங்க. அதனால நம்ம சமமா தான் பிரித்து கொடுக்க வேண்டும். ஸோ இப்படி அவங்க வந்து என்ன பண்ணியாச்சு? பிரிச்சு குடுத்துட்டாரு. யாரு? பிரியவிரதன். மகன்களும் ஏன், எதுக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்பா எப்படி குடுத்தாரோ அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து பிரிச்சு குடுத்த அந்த இடம். ஸோ எல்லார்கிட்டயும் அதுவும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க முழுமுதற் கடவுளான வாசுதேவனுக்கான பக்திய செய்யணும். ஸோ நீங்க வந்து எல்லாம் பகவானுக்கான பக்தியா செய்யணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பகவானுக்காக நீங்க செய்யணும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து பிரிச்சு குடுத்தாச்சு. இப்ப வந்து சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த மொத்த இடமே என்ன? பகவானுடைய சரீரம் தான். அந்த சரீரத்துல தான் நம்மலாம் இருக்கோம். இந்த பௌதீக உலகத்துல 3 குணங்கள் இருக்கா? இந்த மொத்த இடம் அனைத்துமே பகவானுடைய சரீரம் தான். அதனால நம்ம வந்து எதையுமே குற்றம், குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மனிதர்களுக்கு குறைய கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு இடத்தினுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் பிரிச்சு குடுத்ததே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தாமரை பூ போல இருக்காம். தாமரை பூ போல இருக்கு. மற்ற தீபங்கள் சுத்தி இருக்கு. நடுவுல இருக்கிறது என்ன அப்படின்னா, அப்படியே நடுவுல வந்து ஜம்பு தீபம். அதாவது இப்ப ஒரு தாமரை இதழ் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாமரை பூ அப்படியே மலர்ந்து இருக்கு. நடுவுல இருக்கிறது ஜம்பு தீபம். அது அ எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்தி இதழ்கள் இருக்கும். பெட்டல்ஸ் இருக்கும். நடுவுல வந்து அதனுடைய அந்த மகரந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாரி ரவுண்டா இருக்கும். ஸோ இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அத சுத்தி எப்படி இதழ்கள் இருக்கோ, அதுபோல மற்ற தீபங்கள். ஆக்சுவலா அந்த நடுவுல இருக்கு இல்லையா? அந்த இடம் ஒரு மாரி எல்லோ கலரா இருக்கும். அந்த மகரந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, அந்த விதைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி. மேல பாருங்க ஒரு மாரி தட்டையா இருக்கும். அது கீழ் பக்கம் அப்படியே கூசா போயிருக்கும். அதாவது இந்த ஆ மரத்த பொளக்கறதுக்கு ஆப்புன்னுவாங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி கூம்பு போல இருக்கும். அந்த கூம்ப நீங்க தலைகீழா வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். மேல அகலமான பகுதி, கீழ்ப்பக்கம் அ ஷார்ப்பான பகுதியாக இருக்கும்.
ஓகேங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜம்பு தீபம் இதுல வந்து மொத்த நீள அகலம் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த ஜம்பு தீபத்தையும் ஏன்னா ஆக்னீத்திரன் என்ன பண்றாரு, இப்ப ஆக்னீத்திரனுக்கு அவருக்கு ஒரு 9 பசங்க. ஸோ அப்ப அந்த 9 பேருக்கு அத வந்து அவர் பிரிச்சு குடுத்தாரு. ஸோ அத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மற்ற தீபங்கள பத்தியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜம்பு தீபம். ஏன்னா நாம இருக்கிற ஜம்பு தீபம். அதனால நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இங்க வந்து நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, சுமேரு மலை இருக்கு. ஸோ இந்த சுமேரு மலை எவ்வளவு ஹைட் அப்படின்னா 1,00,000 யோஜனை. ஏன்னா நான் 1 யோஜனைனா எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 8 மைல் சொல்லியிருக்கேன். அப்ப 1,00,000 யோஜனை. அந்த 1,00,000 யோஜனை வெளிய வந்து 84 யோஜனை சாரி 84,000 யோஜனை வெளிய இருக்கு. மீதி 16,000 யோஜனை வந்து பூமிக்குள்ள புதைஞ்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கூம்ப தலைகீழா அப்படி சொருவுன மாதிரி இருக்கு. மேல அகலமான வட்டப்பகுதி. ஓகேங்களா? ஸோ கீழ அப்படியே ஷார்ப்பான பகுதி. அது ஷார்ப்பா நிக்கணும் அப்படின்னா, உள்ள நல்லா அந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கணும் இல்லையா? ஸோ அதுபோல 16,000 யோஜனைகள் இங்க ஜம்பு தீபத்துல நடுவுல அப்படியே புதைச்ச மாரி இருக்கு. மேல் பக்கம் 84,00,000 மொத்தம் எவ்வளவு இதனோட ஹைட் அப்படின்னா 1,00,000 யோஜனை. ஓகே. இந்த மலை. எது? சுமேரு பர்வதம். ஸோ இந்த பர்வதம் இந்த இடத்தினுடைய நம்ம நீள அகலம் அதை பற்றியெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா இது அனைத்தையும் செஞ்சது யாரு அப்படின்னா பிரியவர்தன். ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய பசங்களுக்காக இப்படி அவர் வந்து நிலத்த பிரிச்சு குடுத்தது. ஸோ இப்படி நடுவுல அவர் என்ன பண்ணாரு, அந்த சுமேரு பர்வதத்த வச்சாச்சு. அதாவது இப்ப ஒரு மாடு செக்கு இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடுவுல அந்த கொம்பு போல இருக்கலாம். அது போல அந்த சுமேரு பர்வதம் இருக்கு. அத சுத்தி, சுத்தி, சுத்தி அவர் வந்து ஓட்டி, ஓட்டி அந்த இடத்தையே எப்படி அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஒரு தீபமா பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு தீபத்துக்கும் இன்னொரு தீபத்துக்கும் நடுவுல வந்து கடல் இருக்கு. உப்புக்கடல், கரும்பு சாறு கடல், மதுக்கடல், நெய்க்கடல், பாற்கடல், தயிர் கடல், அப்புறம் நல்ல தண்ணீர் கடல். ஸோ இப்படி நெறைய கடல்கள் எல்லாம் இருக்கு. அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்படிதான் அவர் வந்து பிரிச்சிருக்காரு. இங்க 84,00,000 யோஜனைகள் வெளியவும், 16,00,000 யோஜனை பூமிக்கு அடியிலயும் இருக்கு. இந்த மொத்த சுமேரு மலையே என்ன அப்படின்னா தங்கம். ஓகேங்களா? மொத்த மலை எப்படி இருக்கு? தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய 4 பக்கத்துல அந்த சுமேரு பர்வதத்த சுத்தி வேற என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். மலைகள் இருக்கு. அத ஒட்டுன மாரி மற்ற தீபங்கள் என்ன இருக்கு? மற்ற இடங்கள் என்ன இருக்கு? மற்ற பர்வதம் ஸோ அத பத்தி இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய பாரத தேசம், இந்தியா இருக்கு. இந்தியாவ ஒட்டுன மாதிரி நடுவுல மலைகள் இருக்கு. ஆனாலும் அந்த பக்கம் சைனா இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பூட்டான், இந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் வங்கதேசம். ஸோ இருக்கு இல்லையா? ஸோ நடுவுல நதிகளோ இல்லன்னா மலைகளோ அது வந்து நமக்கு இருக்கும் இல்லையா? அதே போல தான் இப்ப நாம வந்து பார்க்க போறது. ஸோ நடுவுல அந்த சுமேரு பர்வதம் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து இலாவரத விருஷம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வடக்கு திசையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த மலைக்கு வடக்கு திசையில வந்து நீலம், சுவேதம், ஸ்ருங்காவான் அப்படின்ற மலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எல்லையாக இருக்கு. அந்த மலையே வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களும், அந்த பக்கம் ஒரு எல்லையாக இருக்கு. ஸோ அந்த மலையுடைய அகலமே எவ்வளவு அப்படின்னா 2,000 யோஜனைகள். ஓகேங்களா? அப்ப நீங்க மைல் கணக்குல பார்த்தீங்க அப்படின்னா 16,000 மைல்கள் ஆகும். 2,000 யோஜனைகள்னா ஏன்னா ஒரு யோஜனை 8 மைல் இல்லையா? ஸோ அப்ப 16,000 மைல்களாக மாறும். ஸோ இதனுடைய கிழக்கு பக்கம் உப்புக்கடல் இருக்கு. அ தெற்கிலிருந்து வடக்காக அந்த பக்கம் மலைகள் இருக்கு. இந்த பக்கம் வந்து உப்புக்கடல் இருக்கு. ஸோ இதனுடைய அனைத்தினுடைய உயரங்கள், நீள அகலங்கள் அனைத்தையும் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா இந்த இலாவர்த்த வருஷம். இந்த இலாவர்த்த வருஷத்துல என்ன இருக்கு அப்படின்னுட்டு அதை பற்றியும் பார்க்க போறோம். இங்க வந்து பெரிய பெரிய மலைகள் இருக்கு. முக்கியமா என்னென்ன மலை இருக்கு அப்படின்னா, நிஷதம், ஏமக்கூட்டம்,
இமாலயம் அப்படின்ற மலைகள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த பக்கம் தெற்கு பக்கமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு மலையும் எவ்வளவு ஹைட் அப்படின்னா 10,000 யோஜனைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹரிவர்ஷம் பக்கத்துல என்னென்ன நாடுகள் இருக்கு அது போல. ஸோ அந்த வருஷங்கள் ஹரிவர்ஷம். ஏன்னா இப்ப நம்ம பக்கத்து பக்கத்து நாடுகள பார்த்தா அது போல. என்னென்ன இடம் அப்படின்னா ஹரிவர்ஷம், கிம்புருஷ வருஷம், பாரத வருஷம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கு. அதே போல இலாவரத வருஷம் கிழக்கு பக்கத்துல வந்து மால்யவான், கந்தமாதனம், அப்புறம் வந்து 2 மலைகள். ஸோ அந்த ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2000 யோஜனைகள் தான். அவ்வளவு அகலம் கொண்டது. அவ்வளவு உயரம் கொண்டது. ஓகேங்களா? அதே போல தெற்கு பக்கத்துல வந்து நிஷாத மலை இருக்கு. இலாவரத வருஷத்தினுடைய கேது வருஷம். ஸோ அதே போல இந்த பக்கம் வந்து பத்ராஷ வருஷம் இப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சைட்ல கிழக்கு பக்கம் என்னென்ன நாடுகள் இருக்கு, அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் என்னென்ன நாடுகள் இருக்கு, வடக்கு பக்கம் என்னென்ன நாடுகள் இருக்கு, இந்த பக்கம் தெற்கு பக்கம் என்னென்ன நாடுகள் இருக்கு. அதை தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சுமேரு பர்வதத்தினுடைய 4 பக்கத்துலயும் இப்படிதான் மலைகள் சுத்தி இருக்கு. நடுவுல வந்து நதிகள் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 பக்கத்துலயும் வந்து இன்னும் ரொம்ப ஹைட்டான மலைகள் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, மந்தாரம், மேரு மந்தாரம், சுபார், சுவம், குமுதம் அப்படின்ற 4 பெரிய மலைகள் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்னும் வந்து 10,000 யோஜனைகள். இந்த 4 மலைக்கு உச்சியிலயும் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. ஒரு இடத்துல மாமரம் இருக்கு. ஒரு இடத்துல நாவல் பழமரம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து கதம்ப மரம் இருக்கு. ஒரு சைடுல வந்து ஆலமரம் இருக்கு. ஸோ இந்த 4 மரமும் எவ்வளவு ஹைட் அப்படின்னா, எவ்வளவு அகலம். முதல்ல அகலத்த பாருங்க. 100 யோஜனை அகலம் கொண்டது. ஹைட் வந்து 1100 யோஜனைகள் வந்து ஹைட். அப்பனா பாருங்க எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் அப்படின்னுட்டு. ஏன்னா ஒரு யோஜனைனானே எவ்வளவு சொன்னேன்? 8 மைல். அப்ப கிலோமீட்டர் கணக்கு போட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஸோ அவ்வளவு பெரிய மரங்கள் எல்லாம் இங்க வந்து இருக்கு. ஓ பரீட்சித், இந்த இடத்துல வந்து இந்த 4 மலைகள்ல பெரிய பெரிய குளங்கள் இருக்கு. என்னென்ன குளம் இருக்கு அப்படின்னா, பாலை போன்று ரொம்ப இனிப்பான சுவையுடைய குளம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து தேனை போன்ற அவ்வளவு இனிமையான குளம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து கரும்பு சாறு போன்ற அவ்வளவு சுவையான குளம் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து தூய நீர் குளம். ஸோ அந்த தூய நீர் நம்ம நார்மலா குடிக்கக்கூடிய குளம் இதெல்லாம். ஆக்சுவலா அந்த இடத்துல எல்லாம் யார் வசிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னா தேவர்கள். நாம இல்ல. ஓகேங்களா? நாம இருக்கிறது பாரத வருஷம். மத்த இடம் எல்லாம் சொர்க்கம். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம வந்து சொர்க்கம். ஸோ நாமெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அந்த இடத்த பத்தி தான் இங்க வந்து வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க வந்து தேவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், ஸோ அவங்க தான் அந்த இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த அந்த இடத்துல வந்து நந்தவனமும் இருக்கு. நந்தவனம், ஷைத்ர ரதம், வைப்ராஜகம், சர்வ தோபத்ரம் அப்படின்ற 4 நந்தவனங்கள் வந்து இருக்கு. ஆக்சுவலா இதை பற்றி அனைத்தை பற்றியும் நம்ம வந்து வாயு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தேவர்கள்ல ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களான அவர்கள் மட்டும்தான் அங்க வந்து இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆபரணங்களோட சகலவிதமான சௌக்கியத்தோட சந்தோஷமாக அவங்க மனைவிகளோட சந்தோஷமா வாழ்வாங்க அங்க. அந்த நந்தவனத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடிண்டு ம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வயசாகாது, நோய் நொடியும் வராது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கந்தர்வர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடும். ஏன்னா அவ்வளவு அழகு, பேரழகு. ஸோ அதனால அவங்க வந்து அவங்களெல்லாம் வர்ணிச்சு பாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. முக்கியமா அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த மந்தாரமலை, அந்த இடத்துல வந்து ஆ, தேவசூதம் அப்படின்ற ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரம் ஏன்னா அவ்வளோ ஹைட்ல இருக்கு இல்லையா? அந்த மாமரம் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பழங்கள் இருக்கு. அந்த பெரிய பழம் மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பறிக்கிறதுக்கு யாருமே அங்க இருக்கிறவங்க யாருக்கும் பசிக்க போறதில்ல. ஸோ அப்ப பழுத்து பழுத்து மாம்பழம் அப்படியே கீழே விழுமா. விழுந்து அதுவே அப்படியே நதியா ஓடுமா.
ஏன்னா இந்த மரத்தை பத்தி தேவசூதம்ன்ற இந்த மாமரம், இந்த மந்தாரமலை, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து வாயு புராணத்திலையும் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாம்பழங்கள் அவ்வளவு உயரத்திலிருந்து விழறதுனால அந்த மாம்பழத்தினுடைய நறுமணம் இன்னும் அவ்வளவு எல்லா இடத்துலயும் வந்து பரவி இருக்குமா. ஸோ அந்த பழத்தினுடைய சாறு தன்னால கீழே விழுந்து அதே என்ன அந்த மணலோட சேர்ந்த நறுமணத்தோட அப்படின்னு அருவியா ஓடுமா. ஸோ அந்த அருவி பேர் என்ன அப்படின்னா அருணோதா அப்படின்ற நதி. அந்த நதியே என்ன வெறும் மாம்பழ ஜூஸ் தான். நாம இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மாம்பழ ஜூஸ் போடுறோம். அங்க பாருங்க நதியாவே மாம்பழ ஜூஸ் போயின்னு இருக்கு. அடுத்தது யக்ஷர்கள். யக்ஷர்களுடைய புண்ணியமிக்க மனைவிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய மனைவியான பவானி அவங்களுக்கு பணிப்பெண்களாக அங்க வந்து இருக்காங்களாம். அங்க அருணோதயா இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மாம்பழ நதி, அந்த நதியில இவங்க எல்லாம் வந்து நீராடுவாங்களாம். நீராடினதுன்னா அது பயங்கர நறுமணத்தோட இருக்கு. அந்த நதியில நீராடினதால அந்த நறுமணம் இவங்களுடைய எல்லாருடைய மேலேயும் வந்து அவ்வளோ வாசனையோட இருக்குமா. ஸோ இவங்க வராங்க அப்படின்னாலே 80 மைல் தூரம் 80 மைல் தூரம் சுற்றளவுல அந்த நறுமணம் வந்துருமா. ஓ! எ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வராங்க போல் இருக்குப்பா. பாருங்க எவ்வளோ நறுமணம் அப்படின்ட்டு தூரத்துல இருக்கிறவங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா. ஏன்னா அந்த நதியில குளிக்கக்கூடிய பவானி அதாவது சிவபெருமானுடைய மனைவியாகட்டும், யக்ஷர்களுடைய மனைவிகள் எல்லார் மேலயும் அந்த நறுமணம் தான் அடிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது ஜம்பு மரம். ஓகே. ஸோ இங்க அதாவது நாவல் பழமரம். ஸோ இந்த நாவல் பழமரம் இது வந்து இன்னொரு சைடு இருக்கு. ஓகே. ஏன்னா நம்ம இப்ப மாம்பழம் பார்த்தது எந்த மலை? மந்தார மலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேரு மந்தாரம். இந்த மலை பேர் என்ன? மேரு மந்தாரம். இந்த மேரு மந்தாரத்துல வந்து இந்த நாவல் பழம் இருக்கும். ஸோ இந்த நாவல் பழம் எவ்வளோ சைஸ்ல பார்த்துருப்பீங்க? நம்ம கையில பிடிச்ச ஒரு 5 பழம், 6 பழம். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்னாலும் அவ்வளோ பிடிக்க முடியும். அவ்வளோதான் இல்லையா? நம்மளுடைய ஊரு கையில. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பழம் வந்து ரொம்ப பெருசாம். ஏன்னா மரமே அவ்வளோ ஹைட் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப பெரிய பெரிய பழங்கள வந்து குடுக்குமா. அதுவும் இப்படிதான் யாரும் சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. மேல இருந்து அப்படியே கீழ விழுமா. ஆக்சுவலா அந்த ஒவ்வொரு பழம் பார்க்கறதுக்கு என்னவோ ஒரு யானை சைஸ்ல இருக்குமாம். அவ்ளோ பெரிய மரம் இல்லையா? அதனால பழமும் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். அந்த ஜம்பு மரத்து அந்த நாவல் பழம் இல்லையா? அந்த நாவல் பழம் வந்து கீழ விழுந்து, விழுந்து என்ன ஆகுமா, அந்த மண்ணு ஃபுல்லா அப்படியே சிதறி இருக்குமாம். அந்த ஜூஸ் சிதறி அந்த மண்ணோடைய அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த நாவல் பழ ஜூஸு, அந்த மண்ணு, அப்புறம் வந்து சூரிய ஒளி பட்டு, இந்த 3 கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த இடம் என்ன ஆகும்னா, மொத்த மண்ணே வந்து தங்கமா மாறிடுமாம். ஸோ அப்படி வந்து ஏராளமான தங்கங்களாக இருக்குமா அந்த இடமே. ஆனா, அத எடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், எவ்வளோ தங்கம் எடுத்து மேல போட்டுக்க முடியும் இல்லையா? ஸோ ஏன்னா அவங்களுக்கு பசிக்கவும் போறதில்ல. அப்புறம் வயசும் ஆக போறதில்ல. நோய் நொடியும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ நகை எடுத்து போட்டுக்க முடியும்? யாராவது ஒரு 100 கேஜியே போட்டுக்க முடியுமா? வெயிட் தாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுபோல அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் எடுத்து போட்டுப்பாங்க நகையா பண்ணி. மீதியெல்லாம் அப்படியே தான் அங்க வந்து அப்படியே தங்கமாவே கிடக்குமா அந்த இடம். அந்த ஜம்பு நதி கரையில ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா? அந்த காற்று, சூரிய ஒளி, அந்த அதாவது அந்த ஜாமுன் ட்ரீ அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கமாக இருக்கும். தேவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அவங்க மனைவிகளுக்கு எவ்வளோ தேவையோ கிரீடங்கள், கை வளையல்கள், ஒட்டியானங்கள் இப்படியெல்லாம் போட்டுண்டு அலங்காரம் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல அவங்களும் எவ்வளோ சுமக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ அவ்வளோதான் நடக்கும். மீதி எல்லாம் தங்கமாகவே அங்க வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது அடுத்தது வந்து ஆ சுப்பர்ஸ்வா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது மந்தாரமலை, அடுத்தது மேரு மந்தாரம் மலை பார்த்தோம். இப்ப வந்து சுப்பர்ஸ்வா மலை. ஸோ இந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னா, கதம்ப மரம் இருக்கு. அதுவும் அவ்வளோ ஹைட்டான மரம். ஸோ அங்க இருந்து என்ன இருக்குன்னா, அந்த மரத்துல இருந்து பெரிய பெரிய ஹோல்ஸ்
தண்ணி, அதாவது அந்த கதம்ப மரத்தினுடைய தேன் போல வெளிய வந்துட்டுருக்கு. ஆக்சுவலா எவ்வளவு பெருசு அந்த மரத்திலிருந்து அப்படின்னா, அதாவது நம்மளுடைய 2 கை இப்படி விரிச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு தூர அளவோ அது வந்து ஒரு வியாமம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுபோல 5 வியாமம் சைஸ்ல ஒவ்வொரு பொந்தும் இருக்குமாம். ஸோ அதிலிருந்து அப்படியே நதிகள் வந்து வெளிய வந்துட்டுருக்கும். தண்ணி அப்படியே தேனா வழிஞ்சிட்டுருக்கும். ஸோ எவ்வளோ தேன் குடிக்க முடியும் நம்மளால? இல்லையா? ஸோ அந்த இடமே அந்த தேனுடைய நறுமணம் அப்படி இருக்குமாம். ஏன்னா, அந்த தேனுடைய வாசனையே 100 யோசனை தூரத்தில அடிக்கும். அத யாராவது அந்த தேன குடிச்சாலும், அவங்க எங்க போனாலும் அவங்க மேலயும் அதே வாசனை அடிக்குமாம். அவ்வளவு நறுமணம் மிக்க தேனாக அங்க இருக்கும் அப்டின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது குமுதமலை. ஓகே. முதல்ல இப்ப 3 மலை பார்த்தாச்சு. இப்ப 4வது குமுதமலை. இங்க வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இங்க வந்து அந்த ஆலமரத்தில வந்து சதவல்சம் அப்டின்னுட்டு அந்த ஆலமரத்தினுடைய பெயரு. ஸோ அங்க வந்து நூற்றுக்கணக்கான ஏன்னா ஆலம் விழுதுகள் நீங்க பார்த்துருக்கீங்க. நூற்றுக்கணக்கான கிளைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கு. இல்லையா? ஸோ அதுபோல அந்த பெரிய ஆலமரத்தில நெறைய கிளைகள் இருக்கு. அந்த விழுதுகள் எல்லாம் தொங்கிண்டே இருக்கும். அது ஒவ்வொரு விழுதுல இருந்து ஒவ்வொரு நதி வெளிய வருமாம். தண்ணி வெளிய வந்துட்டு இருக்குமாம். அந்த நதியில உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அந்த ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு விஷயத்த வந்து குடுத்துட்டு இருக்குமாம். ஒரு விழுதுலருந்து பால் நதி போயிட்டுருக்கும். ஒரு விழுதுலருந்து தேன், ஒரு விழுதுலருந்து தயிர், ஒரு விழுதுலருந்து நெய், ஒரு விழுதுலருந்து பழச்சாறுகள். ஸோ இப்படி அதேபோல நமக்கு தேவையான சில இதுல வந்து வைரங்கள், சில இதுல வந்து தங்கம், ஆபரணங்கள் இப்படி. ஸோ நமக்கு பௌதிகமா என்னெல்லாம் தேவையோ அனைத்துமே அங்க இருக்கும். ஸோ எவ்வளதான் என்னதான் பண்ண முடியும் அவங்க? ஸோ அதனால ஒன்லி சொர்க்கலோக வாசிகள் அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய வந்து தன் கணவனோட, காதலனோட, காதலியோட சந்தோஷமாக அவங்க வந்து வாழ்க்கைய வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அவ்வளவு அற்புதமான இடமாக அங்க வந்து சொல்லப்படுறது. ஏன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த இடமெல்லாம் சொர்க்கமாக சொல்லப்படுறது. இங்க வந்து அவங்களுக்கு வந்து வயசே ஆகாது. எப்பவுமே என்ன இளமை பருவத்திலே தான் இருப்பாங்க. அதாவது என்ன 20, 21 அவ்வளதான். அதுக்கு மேல வயசு ஏறாது அவங்களுக்கு. உடல்ல சுருக்கமோ, நரையோ, திரையோ எதுவும் வராது. உடல் சோர்வே வராது. அதேபோல அங்க இருக்கிறவங்களுக்கு வியர்வையே வராதாம். அதனால் வேர்வை துர்நாற்றமும் அவங்களுக்கு வந்து இருக்காது. அதேதான் அதேபோல நரை, திரை, பிணி வயசாகிறது, மூப்பு, அ வியாதிகள் சாரி பிணின்றது வியாதிகள், மூப்பு, வயசாகிறது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க சீசன்ஸ் மாறிண்டே இருக்கும் இல்லையா? காலநிலை மாற்றங்கள். அவங்களுக்கு அப்படியெல்லாம் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட போறதில்ல. அதேபோல அவங்களுக்கு மரணமும் ஏற்படாதாம். பாருங்க. எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. அதேபோல அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பளபளன்னு மின்னுமாம். எப்படி அப்படியே உருக்குன தங்கம். உருக்கி ஊத்துனா தங்கம் எப்படி இருக்கும்? அப்படியே பளபளன்னு மின்னும் இல்லையா? அதுபோல அவங்களுடைய உடம்பே அப்படியே மின்னுமாம். ஸோ அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை கொண்டது இந்த சொர்க்கலோக வாழ்க்கை. ஸோ யாரெல்லாம் புண்ணியம் பண்றாங்களோ, அவங்களால மட்டும் தான் மரணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் அவங்களால வாழ முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. புண்ணியம் செய்யக்கூடியவர்கள். இப்படி அந்த மேருமலைய சுத்தி தான் இந்த பெரிய மலைகள் சொன்னேன். அந்த மலைகளுடைய மரங்கள், அந்த மரத்துல என்னென்ன நதிகள் வருது, ஸோ அதால என்னென்ன இடம் இருக்கு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மேருமலை அடிவாரத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம சொன்னேன் இல்லையா ஸ்டார்ட்டிங்ல தாமரை பூ இதழ்கள் போல இருக்கும். நடுவுல என்ன அந்த சிகரம் போல தான் அந்த மேருமலை அங்க வந்து இருக்கிறது அப்படின்னுட்டு. ஸோ அத சுத்தி வேற குட்டி, குட்டி மலைகள் இருக்காம். இது வந்து நம்ம பெரிய மலை பார்த்தோம். என்ன மந்தாரம், மேரு மந்தாரம், அ சுப்பர்ஸ்வா, குமுத மலை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெரிய மலைகள். அது இல்லாம குட்டி, குட்டி மலைகள் இருக்காம். ஸோ அந்த மலைகள் பெயர்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். குரங்கம், குரரம், குசும்பம், வைகங்கம், திரிகூட்டம், சிசிரம், பதங்கம், ருசகம், நிஷதம், சீனிவாசம், கபிலம், சங்கம், வைடூரியம்,
ஜாருதி, ஹம்சம், ரிஷபம், நாகம், காலஞ்சரம், நாரதம் அப்படின்ற குட்டி குட்டி மலைகள் இருக்கு. அந்த மேருமலையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இடங்கள். ஸோ அது இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமா எல்லாமே தேவர்கள் வாழக்கூடிய இடங்கள் தான். நாமெல்லாம் அங்கே போக முடியாது, தேவர்கள் வாழக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சுமேரு மலையுடைய கிழக்கு பகுதியில் வந்து ஜடரம், தேவக்கூட்டம் அப்படின்ற 2 பெரிய மலைகள் இருக்கு. வடக்கு பக்கத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது அந்த மலைகள் வந்து 18,000 யோஜனைகள் நீளம் அவ்வளவு நீளமாக இருக்கு. சுமேரு மலையுடைய மேற்கு பக்கத்துல வந்து பவனம், பாரியாத்திரம் அப்படின்ற 2 மலைகள் இருக்கு. வடக்கு பக்கத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹ் வடக்கு பக்கம் வந்து தெற்கு பக்கம் வந்து கைலாசம், கரவீரம் அப்படின்ற மலைகள் இருக்கு. கிழக்கு மேற்காக இப்படி வந்து விரிஞ்சிருக்கு. கிழக்கு மேற்காக, வடக்கு கிழக்காக. ஸோ இப்படி இந்த மலைகள் வந்து இருக்கு. ஸோ அதே போல திரிசங்கம், மகரம். ஓகேங்களா? அந்த 2 மலைகள். ஸோ இப்படி 4 சைடும் வந்து இப்படி 2 மலையும் அப்படியே ஜாயிண்ட் ஆகியிருக்கு. அதாவது ஒரு பார்டர் போல. இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் இந்த மலை ஏறி இறங்கி தான் போக முடியும். அப்படி. ஆனா இந்த சுமேரு மலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவ்வளவு பிரகாசம், நெருப்பு போல அவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஏன்னா இது மொத்த தங்க மலை இல்லையா? தங்கத்தால் செய்யப்பட்டது தான் என்ன இந்த சுமேரு மலை. ஓகேங்களா? இந்த சுமேரு மலை உச்சியில வந்து ஆஹ் அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்காங்க. நடுவில் வந்து பிரம்மாதேவருடைய நகரம் இருக்கு. ஆக்சுவலா இப்ப பாருங்க, நம்ம வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பண்ணை வீடுகள், ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க போய் வந்து அவங்க வந்து ஸ்டே பண்றது இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல அஷ்டதிக்கு பாலகர்கள் மற்றும் பிரம்மா இவங்களுடைய பண்ணை வீடுங்க. சும்மா ரெஸ்ட் எடுக்கிற கெஸ்ட் ஹவுஸ் போல இந்த சுமேரு, அதாவது இந்த தங்க மலை இருக்கு இல்லையா? சுமேரு மலை, அதன் மேல அவங்க வந்து அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸை வச்சிருக்காங்க. ஸோ பிரம்மாவுடைய நகரம் இருக்கு. அதே போல 8 பேர், அவங்க 8 பேருடைய நகரமும் இருக்கு. அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பிரம்மா இருக்கிறது வந்து, அதான் அந்த பிரம்மபுரி, அந்த பிரம்மா இருக்கிறது நடுவுல இருக்கும். அதை சுத்தி தான் இந்த 8 பேர் வந்து இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரம்மனுடைய நகரத்தின் பெயர் வந்து மனோவதி. ஓகேங்களா? ஸோ அதே போல இந்திரனது வந்து அமராவதி. அடுத்தது வந்து அக்னிது வந்து தேஜோவதி. யமன்து வந்து சத்தியமணி. ஓகேங்களா? அடுத்தது வந்து நிருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களுடையது வந்து கிருஷ்ணாங்கனா. ஓகேங்களா? அடுத்தது வருணன், அவரது வந்து ஸ்ரத்தாவதி. அடுத்தது வந்து வாயு, அவரது வந்து கந்தவதி. அடுத்தது குபேரன், அவரது வந்து மகோதயா. அடுத்தது வந்து சிவா, அவருடையது வந்து யசோபதி. ஸோ இப்படி அஷ்டதிக்கு பாலர்கள் அந்த 8 பேருடைய கெஸ்ட் ஹவுஸ், அந்த இடம் நடுவுல பிரம்மாவுடைய கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இதுதான் வந்து எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து மேருமலையுடைய மேலே, ஏன்னா அந்த மலையை மொத்தம் தங்கம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மேருமலையுடைய மேலே வந்து இருக்கு. ஸோ இதோட நமக்கு வந்து 16வது அத்தியாயம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து 17வது அத்தியாயத்துக்கு போகலாம். ஸோ சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படிதான் வந்து இந்த மொத்த இடமே வந்து அவங்க வந்து ஃபுல்லா பகவானால வந்து அவ்வளோ அழகாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கும் ஆசை வரும், என்னடா இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்கு, நாம அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாதோ, நம்மளுக்கும் இப்படி வயசு, ஏன்னா எல்லாருக்கும் ஆசை தானே, வயசாகாம இருக்கணும், சுருக்கம் வராம இருக்கணும், எப்பவுமே வந்து இளமையோட இருக்கணும், அதே போல நோய் நொடி வரக்கூடாது, பசிக்க கூடாது. முக்கியமா பாருங்க, யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாம எல்லாம் அப்படியே நதியா ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்படி அந்த இடமே வந்து அவ்வளவு ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கு.
ஏன்னா யாரெல்லாம் புண்ணியம் பண்றாங்களோ அவங்களால அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, பகவான் வந்து விஷ்ணு விஷ்ணு என்ன பண்றாரு, பலி மகாராஜ் கிட்ட வந்து 3 அடி மண்ணு கேட்கிறாரு. எந்த ரூபத்துல வந்து வாமனராக குள்ள ரூபத்துல வந்து 3 அடி எனக்கு மண்ணு வேணும். அதுவும் என் காலால நான் 3 அடி அளந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ பலி மகாராஜும் சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. ஆனா அவருடைய குரு சுக்ராச்சாரியார் வந்து வேண்டவே வேண்டாம். ஆக்சுவலா இவருக்கு வந்து ஏன் ஓகே சொன்ன? நீ சொல்லவே சொல்லாத. ஏன்னா இவர் தான் யாரு? உன்னுடைய தாத்தாவான நரசிம்மர ஒரு பூச்சிய நசுக்குற போல நசுக்குனது. அவரே இப்ப இவ்வளோ குள்ள ரூபத்துல வாமனரா வந்திருக்காரு. அதனால அவருக்கு தானம் குடுக்குறேன்னு சொல்லாத, குடுக்காத அப்படிங்கிறாரு. ஆனா பலி மகாராஜ் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் யாருடைய திருப்திக்காக? பகவானுடைய திருப்திக்காக. அப்படி இருக்கும் அந்த பகவானே தன்னுடைய ரூபத்த மாத்தின்ட்டு இவ்ளோ குட்டி ரூபத்துல வந்து நிக்கிறார். எனக்கு தானம் குடுப்பா அப்படின்னுட்டு. இப்ப நான் அவருக்கு குடுக்காம எப்படிங்க இருக்க முடியும்? அப்படின்னுட்டு அவருடைய குரு கிட்ட கேட்கிறார். குருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. குரு சொல்றேன், இன்னும் இவன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னுட்டு. இல்லையா? அவனுடைய நல்லதுக்காக தான் குரு சொல்றாரு. ஆனாலும் இவரு பகவான் மேல இருக்கக்கூடிய ஆசையில குரு சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வாமனர் என்ன பண்றாரு? வாமனர் அவ்வளவு அழகாக இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அழக காட்டியே மயக்கிடுறாரே! இந்த கிருஷ்ணர் ஆகட்டும், பெருமாளுடைய அவதாரங்கள் ஆகட்டும், எல்லாமே அப்படிதான். பகவான் தன்னுடைய அழக காட்டி எல்லாரையும் மயக்கிடுவார். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்க்க சம்ஹிதையில ராமர் எங்கெல்லாம் போறாரோ ராமர்ன்னு இல்லங்க. அதுக்கு முன்னாடி அவர் எத்தன அவதாரம் எடுத்தாரோ, அத்தனை அவதாரத்திலயும் எந்த இடத்துக்கெல்லாம் போனோ, அங்க இருக்கக்கூடியவா அவங்கள பார்த்து மயங்கி போய் என்ன கட்டிக்கோங்க, என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. ஏன்னா அப்படி ஒரு பேரழகு. பகவானுடைய அந்த வசீகரம். ஏன்னா யாரையும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வசீகரம் அப்படி அவங்கள இழுக்கிறது. ஸோ அப்படி பகவானுடைய அழக பார்த்துட்டு எல்லாரும் அ ஆக்கர்ஷிக்கப்படுகிறார்கள். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, வாமனர பார்த்த உடனே பலி மகாராஜுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை என்ன கேட்டாலும் குடுக்குறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. குரு சொல்றாரு, குரு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல, இல்ல நான் அவரு குடுத்தே தீருவேன். அப்படின்னுட்டு அடம் பிடிச்சுன்னு உட்காந்தாச்சு. என்ன பண்றது? ஸோ உடனே என்ன பண்ணியாச்சு, ஆ ஓகே அப்படின்னுட்டு அவரும் என்ன பண்றாரு, ஓகே சொல்லியாச்சு. சரி தார வாத்து குடுக்கணும். அந்த கமண்டலத்துல தண்ணி ஊத்தலான்னு போகும்போது, இந்த சுக்கராச்சாரியார் பார்க்குறார், இவன் நல்லதுக்கு நம்ம சொன்னாலும் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே! அப்டின்ட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு வண்டா போய் அந்த கமண்டலத்தினுடைய அந்த துவாரத்துல உட்காந்துருவாரு. அப்ப பலி மகாராஜ் கேட்கிறாரு, "சீக்கிரம் தண்ணி ஊத்தேன்" அப்டிங்கிறாரு. அவங்க மனைவி சொல்றாங்க, "சுவாமி நான் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கேன். ஆனா தண்ணி வந்து வெளிய விழவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? கமண்டலத்துல இன்னும் அடைச்சுன்னு இருக்கு" அப்டின்னுட்டு. பெருமாள் பார்த்தார். "ஒண்ணும் இல்ல. உங்க குரு தான் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இருங்க நான் அத குத்தி வெளிய எடுக்கிறேன்" அப்டின்னுட்டு நேரா கையில ஒரு தர்ப வச்சுட்டுருந்தாரு. எடுத்து டங்குன்னு உள்ள விட்டார். எது? அந்த கமண்டலத்தினுடைய தண்ணி வரக்கூடிய அந்த இடத்துல விட்டார். விட்ட உடனே நேரா அம் சுக்கராச்சாரியருடைய கண்ண போய் குத்திடுச்சு. ஸோ குத்தன உடனே அதனால தான் அவருக்கு கண்ணு வந்து கொஞ்சம் ஒரு கண்ணு வந்து தெரியாது. ஸோ அதோட அந்த ரத்தத்தோட சேர்ந்து அவரும் வெளிய வந்து விழுந்தாரு. வண்டா. ஸோ அந்த தண்ணி கையில பட்டது தான். பெருமாள் என்ன பண்ணாரு? பெரிய ரூபம் எடுத்தாச்சு. திருவிக்கிரம ரூபம் எடுத்துட்டார். ஸோ திருவிக்கிரம ரூபம் எடுத்துட்டு ஏன்னா அவர் கேட்டதே என்ன? என்னுடைய பாதத்தால நான் வந்து 3 அடி அளந்து எடுத்துக்கிறேன் அப்டின்னுட்டு. ஒரு அடியால மொத்த கீழ் லோகங்கள் அனைத்தையும் அளந்தாச்சு அவர். அப்பனா பாருங்க பெருமாளுடைய பாதம் எவ்வளோ பெருசாயிடுச்சுன்னுட்டு. திருவிக்கிரமன் அ 3 லோகத்துக்கும் அவ்வளோ பெரிய பெருமாளா வந்தாச்சு. ஸோ 2வது அடியால மேல இருக்கக்கூடிய அனைத்து லோகத்தையும் அளந்தாச்சு. ஏன்னா மொத்தம் 14 லோகங்கள் தானே. கீழ இருக்கிற அனைத்து லோகத்தையும் ஒரு அடியாலும், மேல இருக்கக்கூடிய 6 லோகத்தையும் ஒரு அடியாலும் அளந்தாச்சு. 3வது அடிக்கு இடம் எங்கே? மண் எங்கேன்னு கேட்கிறாரு. என்ன பண்றது? ம். அப்படி இவர் அளந்தார் இல்லையா? மேல அளந்தார் இல்லையா? ஏன்னா பெரிய பாதத்த வச்சு அளந்தார்.
அப்படி அளக்கும்போது என்ன பண்ணியாச்சு, இவர் கால் கொஞ்சம் ரொம்ப பெருசு. நெகமெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாயிடுச்சு. கால் பெருசாச்சா, நெகமெல்லாம் பெருசாச்சா, அந்த நெகத்த கட் பண்ண யாரும் இல்ல. அதனால இவரு இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஆ ஜேசிபி வச்சு இப்படியே தூக்குனா என்ன ஆகும்? இங்க ஏதாவது ஒரு பக்கத்துல பில்டிங் இருந்துச்சா, பில்டிங் மேல பட்டுச்சுன்னா அது உடைஞ்சிரும் இல்லையா? அதுபோல இவர் கால் ரொம்ப ஸ்ட்ராங். பெருமாளுடைய கால் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவரு கால தூக்குனாரு பாருங்க, மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய 7 லேயர்ஸ் இருக்கும். இப்ப ஒரு தேங்கான்னு எடுத்துக்கோங்க. தேங்காய்ல ஒரு இளநீர். இளநீர் என்ன கலர்ல இருக்கும்? ஆ பச்சை கலர்ல இருக்கும். ஸோ அந்த பச்சை கலர உரிச்சீங்கன்னா, உள்ள எப்படி இருக்கும்? வெள்ளை கலர்ல, இல்ல கொஞ்சம் லைட் ப்ரவுன் கலர்ல நார் பகுதி இருக்கும். அதையும் எடுத்தீங்கன்னா, அப்புறம் ஓடு பகுதி வரும். இல்லையா? ஸோ அந்த ஓடு பகுதி எடுத்தீங்கன்னா, அந்த வழுக்க தேங்காய் பகுதி வரும். அந்த தேங்காய் பகுதிக்கு உள்ள தான் என்ன இருக்கும்? நீர். தண்ணி இருக்கும். இல்லையா? தேங்காய் தண்ணி இருக்கும். ஸோ அதே போல தான் இந்த அண்டம். இப்ப நம்முடைய அண்டம் இருக்கா, இந்த அண்டத்துக்கு மேல 7 லேயர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம எத்தன லேயர் பார்த்தோம் ஒரு இளநீர்லயே. அதுபோல 7 லேயர்ஸ் இருக்கு. இவர் கால தூக்கி அப்படியே மேல மேல இருக்கிற லோகத்தெல்லாம் அளக்கணும். அப்படியே அளந்தாரு இல்லையா? ஸோ இவருடைய கால் பட்டு, அதுக்கு மேல அவருடைய நெகங்கள் பட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த 7 லேயர்ஸ் கொஞ்சம் ஓட்டையாயிடுச்சு. ஓட்டையிட்டு இப்ப ஒரு கப்பல்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? கடல் நீரெல்லாம் உள்ள வரும்ல. அதாவது கப்பலுக்குள்ள வந்துரும்ல. அதுபோல இந்த 7 லேயர்ஸுக்கு மேல இவருடைய நகம் போய் குத்துனதுனால என்ன ஆயிடுச்சு, வெளிய இருந்த தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன தண்ணி அப்படின்னா, காரண சமுத்திரம் இருக்கு. அப்ப நம்ம அண்டத்துக்குள்ள இருக்கிறது என்ன? கர்ப்ப சமுத்திரம் இருக்கு. இல்லையா? ஸோ அந்த காரண சமுத்திரம் நீர் வந்து அந்த பகவானுடைய நெகம் பட்டு ஓட்டை ஆனதுல அப்படியே தண்ணி வந்து மேல இருந்து வழிஞ்சு வந்துட்டே இருக்கு. ஸோ அதே போல இங்க வந்து நேரா மேல இருக்க சத்தியலோகம் இல்லையா? ஸோ சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா வந்து பார்க்கிறார். ஆஹா! என்னுடைய தந்தையுடைய திருப்பாதம் இங்க வந்திருக்கு. அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, அவரு தன்னுடைய தந்தையுடைய பாதத்த வந்து தண்ணி ஊத்தி கமண்டலத்துல தண்ணியால கழுவுறார். ஸோ மேல இருந்து காரண சமுத்திரம் மற்றும் பிரம்மா பகவானுடைய பாதத்த திருப்பாதத்த கழுவுன அந்த நீர் 2ம் சேர்ந்து தான் என்னவா வழிஞ்சு மேல இருந்து வந்துடுச்சு அது. அதுதான் கங்கையாக வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த கங்கை ஆக்சுவலா அந்த கங்கை பகவானுடைய திருப்பாத தீர்த்தம், அப்புறம் காரண சமுத்திரம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நீரும் சேர்ந்து தான் கங்கையாக வந்தது. ஸோ அந்த நீர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த கங்கை நீருக்கு ஃபர்ஸ்ட் கங்கைன்னு பேர் இல்ல. விஷ்ணுபதி அப்படின்னுட்டு பேர். ஏன்னா விஷ்ணுவுடைய பாத நீர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கங்கைன்னு பேரு மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜானவி, அப்புறம் பாகீரதி. ஏன்னா பகீரதன் வந்து பிரயத்தனப்பட்டாரு இல்லையா? கங்கைய இங்க அழைச்சிட்டு வர்றதுக்காக. ஸோ அதனால அப்ப அந்த அம்மாவுக்கு பகீரதின்னு பெயர் வந்தது. ஸோ இப்படியே தான் கங்கை வந்து மேல இருந்து சத்தியலோகத்துல இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீழ் இருக்க மொத்த சொர்க்கலோகம் எல்லாம் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பூமிக்கு வந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கங்கை வந்த அந்த வழித்தடத்த நாம வந்து பார்க்க போறோம். ஏன் கங்கை மேல இருந்து வந்தாங்க அப்படின்னுட்டு. ஸோ அந்த காரணம் முதல்ல அந்த தண்ணி, காரண சமுத்திர நீர், அப்புறம் விஷ்ணுவுடைய திருப்பாத தீர்த்தம். ஏங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2 சேர்ந்தது தான் அந்த விஷ்ணுபதி. விஷ்ணுபதி யாரு? அந்த கங்கையுடைய முதல் பெயரே அதுக்கு விஷ்ணுபதின்னு பெருமாள் சாரி பிரம்மா பெயர் வச்சது. ஓகேங்களா? ஸோ அந்த நீர் ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க துருவலோகம் வந்து, அதுக்கப்புறம் சப்த ரிஷி மண்டலத்துக்கு வந்து, அப்புறம் சந்திர மண்டலம் வந்து, அதுக்கப்புறம் அ அந்த மேரு பர்வதம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தங்கம். ஸோ அதன் மேல விழுந்து, அதுக்கப்புறம் மற்ற லோகங்கள் எல்லாம் விழுந்து, அதுக்கப்புறம் இமயமலை மேல விழுந்து, அதுக்கப்புறம் தான் ஹரித்வார் வந்து, அதுக்கப்புறம் அது போய் சமுத்திரத்துல கலக்குது. ஸோ இப்படிதான் அதனுடைய ஸ்டெப்ஸ். ஸோ முதல்ல எதுக்கு அதுக்கு பாகீரதின்னு பேரு வந்துச்சு? முதல்ல அதையும் பார்க்கணும்.
ஏன்னா பகீரதன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் அந்த நதியை வந்து இங்க அழைச்சுட்டே வந்தது. ஏன்னா பகீரதனுடைய சகோதரர்கள், அதாவது அவருடைய முன்னோர்கள், சகோதரர்கள் அவருடைய முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பகீரதன் வந்து பிரயத்தனப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு நதி இங்க வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னுட்டு நாம பகீரத பிரயத்தனம், ஏன்னா பகீரதன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி நம்ம ஒரு சின்னதா பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போனோம்னு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால ரொம்ப டைம் வேற ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ சகரன் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து அவருக்கு வந்து 2 மனைவிகள். ஸோ ஒரு மனைவி பேரு என்ன அப்படின்னா சுமதி. அவங்களுக்கு வந்து 60,000 குழந்தைகள் பிறந்தாங்க. 2வது மனைவி கேஷினி. அவங்களுக்கு வந்து அசமஞ்சஸ் அப்படின்ட்டு ஒரே ஒரு மகன் தான். ஸோ ஆக்சுவலா 2 பேரும் குழந்தை இல்லாம தான் இருந்தது. அப்ப வந்து ஒரு ரிஷி, அதாவது புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது அ சுமதி கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு வந்து நெறைய முட்டாள் குழந்தைங்க வேணுமா? இல்ல ஒரே ஒரு புத்திசாலி குழந்தை வேணுமான்னு?" கேட்குறாங்க. இந்த சுமதி இல்ல, "எனக்கு நெறைய குழந்தைங்க வேணுங்க. அது முட்டாளா இருந்தா கூட பரவால்ல." அப்படின்னுட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தாச்சு. கேசினி கிட்ட கேட்கும்போது, கேசினி சொன்னாங்க, "எனக்கு புத்திசாலியான ஒரே குழந்தை இருந்தாலும் பரவால்ல. ஆனா புத்திசாலியா வேணும்." ஸோ உடனே அவங்களுக்கு அசமஞ்சஸ் என்ற குழந்தை பிறந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் அவங்க வந்து பிறந்தது. ஸோ இந்த சகர மன்னவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து அ அஸ்வமேத யாகம் பண்றாரு. அப்படி அஸ்வமேத யாகம் பண்ணும்போது, ஆக்சுவலா இவங்களுடைய பரம்பரையில தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே வந்தாரு. ஓகேங்களா? தசரதன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவங்கலாம் வந்தது. ஆக்சுவலா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து 59வது ராஜா. அவங்களுடைய வம்சத்துல 59வது ராஜா. ஓகேங்களா? ஸோ இவர் சகரன் வந்து 35வது ராஜா அதுல. அந்த சூரிய வம்சத்துல 35வது ராஜாவாக இருந்தார். ஸோ இந்த அசமஞ்சஸ் ஏன்னா முக்கியமா இவ்வளோ குழந்தைகளோட ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குதிரை வந்து எங்கேயோ ஓடிடுச்சு. சரின்னுட்டு இந்த 60,000 பசங்களும் சொல்றாங்க, "அப்பா நாங்க போய் குதிரைய தேடிட்டு வரோம்" அப்படின்னுட்டு. சரி ஒருத்தன் போனா கஷ்டம். சரி இந்த 60,000 பேர் போங்க அப்படின்றாரு. இவங்க அப்படியே தேடிட்டு போறாங்க. போகும்போது அது வந்து நேரா பாதாள லோகத்துக்கே போய் அந்த குதிரை வந்து அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல கபிலர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 60,000 பேரும் ஏன்னா முட்டாளுங்க தானே இதுங்க. ஸோ இதுங்க என்ன நினைச்சிருச்சு அப்படின்னா, அந்த ரிஷி தான், ஏன்னா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிஷி தான் நம்ம குதிரைய இழுத்துட்டு வந்து இங்க கட்டி வச்சுட்டு இருக்காரு. அது எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆ அத கட்டி வைக்க கூட இல்ல. அது பாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. இவங்களா அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு நேரா கத்தி எடுத்துட்டு போறாங்க. அவர் கண்ண திறந்து பார்த்தார். கபிலர் கண்ண திறந்து பார்த்தார். உடனே இந்த 60,000 பேரும் அப்படியே பஸ்மமாயாச்சு. என்னடா போன 60,000 பேர ஆள காணோம். மகனே நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னுட்டு அசமஞ்சஸ அனுப்புனாங்க. அசமஞ்சஸ் தேடிட்டு போறாரு. தேடிட்டு போனா, ஏன்னா இவங்க 60,000 பேரும் ரதத்துல போன அந்த தடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத தேடிண்டே அவங்க போனா, அந்த இடத்துல மொத்த பஸ்மங்களா இருக்கு. எரிஞ்ச சாம்பல் இருக்கு. அப்ப இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அங்க ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க குதிரையும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நேரா போய் அந்த ரிஷியோட கால்ல விழறார். கபிலர் கால்ல விழறார். "சுவாமி, என்னுடைய சகோதரர் ஏதோ தவறு செஞ்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் பஸ்மமா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மோட்சத்துக்கு ஒரு வழி சொல்லுங்கோ. கங்கை கீழ வந்தாங்கன்னா, ஸோ கங்கை நீர் பட்டாலே, ஏன்னா கங்கை நீர் என்ன பகவானுடைய திருப்பாத தீர்த்தம் இல்லையா? ஸோ அதனால அந்த விஷ்ணு தீர்த்தம் இவங்க மேல பட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னுட்டு அசமஞ்சஸ் என்ன பண்றாரு, அந்த குதிரைய எடுத்துட்டு வந்தாச்சு. வந்து தன்னுடைய அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அசமஞ்சஸும் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டாரு. ஏன்னா கங்கை இப்போதைக்கு மேல சொர்க்கத்திலேயே இருக்கு. இன்னும் கீழ இறங்கி வரல. பூமிக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரு பிரயத்தனப்பட்டு அவருக்கும் வயசாயிடுச்சு. ஸோ உடனே தன்னுடைய மகனான அம்சுமான் கிட்ட சொல்றார். அம்சுமானும் அவரும் என்னென்னவோ பிரயத்தனப்படுறாரு. தவம் பண்றாரு, என்னென்னவோ பண்றாரு. கடைசியில கங்கை வரவே இல்ல. ஸோ அவருடைய மகனான திலீபனுக்கு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவரும் இறந்து போயாச்சு. இப்ப திலீபனும் அவ்ளோ பிரயத்தனப்படுறாரு. அவராலயும் கங்கைய கீழ அழைச்சிட்டு வர முடியல. பாருங்க எத்தனை ராஜாக்கள் போறாங்க. பரம்பரையா வந்துட்டு இருக்காங்க.
திலீபனுக்கு வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகனான பகீரதனுக்கு சொல்றாரு. ஸோ பகீரதன் இப்ப 39வது ராஜா. ஸோ பகீரதன் ஓகே என்னுடைய முன்னோர்கள். தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தா யாரும் இந்த 60,000 பேர் அவங்களெல்லாம் மோட்சத்துக்கு அனுப்புனல எல்லாம் பஸ்மா அங்க கிடக்குறாங்க. ஸோ அதனால பகீரதன் வந்து அவ்வளவு தவம் பண்றார். தவம் பண்ணி கங்கை கிட்ட தவம் பண்ணி கங்கையும் சரி ஓகே வரேன் அப்படின்னியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கங்கை சொல்றாங்க நான் சொர்க்கத்துல இருந்து மேல இருந்து வரணும். ஓகே சத்தியலோகத்துல இருந்து வரணும் அப்படின்னா பூமி தாங்காது. ஏன்னா ரொம்ப ஹைட்ல இருந்து தண்ணி விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளோ ஹைட்ல இருந்து விழும்போது பூமியே ரெண்டா பொழந்துரும். அதனால தாங்கிறதுக்கு யாராவது வேணும். வேணும்னா ரொம்ப ஸ்ட்ராங் மேன் யாரு அப்படின்னா நம்மளுடைய சிவன் தான். நீ போய் அவர்கிட்ட சொல்லு. சரின்ட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட தவம் பண்றாரு. உடனே சிவனும் என்ன பண்றாரு? சரி ஓகேப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணணும். தவம்னா என்ன 1 நாள் 2 நாள் இல்ல. எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ வருடங்கள் அது எத்தனை வருடங்கள் நம்ம வந்து எந்த ஸ்கந்தம்னா 9வது ஸ்கந்தத்துல பார்ப்போம் ரொம்ப டீட்டெயிலா. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அப்படி அவர் வந்து தவம் பண்றாரு. உடனே ருத்ரனும் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிண்டார். சரி ஓகேம்மா கங்கையை வர சொல்லு அப்படின்னு. சரி திரும்பவும் கங்கையை தவம் பண்ணு. அப்போ கங்கையும் மேல இருந்து வராங்க. வந்து ஏன்னா கொஞ்சமாவது அமைதியா வரணும்ல. அந்தம்மா ஆஹா நான் தான் என்னை விட ஒரு நதி வேற எதுவுமே கிடையாது பவித்ரம் அப்படின்ட்டு ரொம்ப அகங்காரத்தோட மேல இருந்து குதிச்சாங்க. சிவன் பார்த்தாரு என்ன ஒரு அகங்காரம் இந்த இந்த அம்மாக்கு அப்படின்னு கோபப்பட்டு கம்முன்னு ஜடாமுடியா நல்லா டைட்டா முடிச்சிட்டாரு. பகீரதன் பாக்குறாரு சுவாமி என்ன பண்ணி வைக்கிறீங்க? நான் அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் தவம் பண்ண தெரியுங்களா? தவம் பண்ணி என்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும். நீங்க என்ன திரும்ப உங்களுடைய ஜடாமுடியை கட்டி வச்சு தயவு செஞ்சு கொஞ்சோண்டு கழட்டி விடுங்க அப்படின்னு. இல்ல அந்த அம்மா ரொம்ப அகங்காரத்தோட வந்துச்சு. சுவாமி தயவு செஞ்சு அவங்களுக்கு சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள விடுங்க, கீழ விடுங்க அப்படின்னு திரும்பவும் சிவன் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணவே, சிவன் சரி போனா போகட்டும் அப்படின்னுட்டு ஒரே ஒரு சடைய அப்படி எடுத்து விடுறார். கொஞ்சம் அப்படி விளக்குறார். அந்த ஒரு சடை அந்த சின்ன ஹோல் வழியா தான் அந்த அம்மா வெளியே வராங்க. அப்பயாவது கொஞ்சம் அமைதியா இருந்தாங்களா? அதுவும் கிடையாது. பகீரதா நீ ஜோரா ஃபாஸ்டா வண்டி ஓட்டு நான் பின்னாடி வரேன் பாரு அப்படின்னுட்டு இந்த அம்மா பாட்டியும் இருக்கிற எல்லாத்தையும் அதாவது இந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு ஓடி வரும் இல்லையா அது போல அடிச்சு புடிச்சு இந்த அம்மா ஓடி வராங்க. அங்க இந்த அம்மா ஓடி வந்த இடத்துல ஒரு ரிஷி இருந்தார். ஜங்கு ரிஷி. அந்த ரிஷியோட ஆசிரமம் அவரை எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி இந்த அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. அவருக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன ஒரு அகங்காரம் இதுக்கு அப்படின்ட்டு அந்த நதியை தூக்கி அப்படியே லபக்குன்னு குடிச்சிட்டாரு அவர். பகீரதன் ஓடுறாரு. என்னடா பின்னாடி தண்ணி கடகடான்னு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. என்ன சத்தத்தை காணோமே அப்படின்னு போய் பார்த்தா நதியே காணும். திரும்ப ஓடு போய் திரும்ப அந்த ரிஷியோட காலில் விழுந்து அவரை கெஞ்சி கூத்தாடி சரி சரி இந்த பகீரதன் இவ்வளவு கஷ்டப்படுறானே போனா போகட்டும்னு அவர் அதுக்கப்புறம் அவர் விட்டார். அதனால அந்த அம்மாவுக்கு ஜானவி பகீரதன் பிரயத்தனப்பட்டதுனால பாகீரதி. ஸோ அந்த ரிஷி விட்டதுனால ஜானவின்ற பெயர். ஸோ இப்படிதான் கங்கைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெயர் வந்து கடைசியில என்னாச்சு அந்த சகரனுடைய 60,000 பசங்கள் இருக்கக்கூடிய அந்த சாம்பல்ல போய் அந்த நதி பட்ட உடனே எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சது. ஓகேங்களா? ஓகே நாம வந்து அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயிலாக இந்த 17வது அத்தியாயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மத்தஜி.